உண்ணாமலை உமையவளே அண்ணாமலை நம்ம என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மை நடக்கணும் மனதார வேண்டிக்கிடுவேன். 2018 நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். ஆனால் 2018 வெள்ளையங்கிரிலேருந்து தங்கவேல் சாமிங்கிற ஒரு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுற மாதிரி ஒரு கொப்பரையை ரெடி பண்ணி வெள்ளையங்கிரி மலை மேலே தீபம் ஏற்றுறேன் கொப்பரை ரெடி பண்ணிட்டாங்க. திருவண்ணாமலையில் வந்து தான் ரெடி பண்ணி வெள்ளையங்கிரி மலையில் கொண்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த வெள்ளையங்கிரி மலை என்பது காலகாலமாக ஒரு குடும்பத்தோட சொத்தாக இருந்தது. அந்த சொத்து என்னென்னா வெள்ளையங்கிரி கவுண்டர். வெள்ளையங்கிரி கவுண்டரோட மகன் பழனிசாமி கவுண்டரு. பழனிசாமி மகன் கந்தசாமி கவுண்டரு. கந்தசாமி கவுண்டரோட மகன் மோகன் கவுண்டரு. இப்படி இருக்கும்போது இந்த மோகன் கவுண்டர் ஃபீல்டில் தான் 2018 வருது. வெள்ளையங்கிரி மலையே இப்போ இந்திய அறநிலையத்துறை நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வச்சுக்கிட்டுனா காலப்போக்குக்கு முன்னக்கூட்டி வெள்ளையங்கிரி மலை என்பது வெள்ளையங்கிரி கவுண்டருக்கு தான் சொந்தம். அவர் பையன் பழனிசாமி கவுண்டர் ஒரு அமைச்சராக இருந்தார், ஒரு மந்திரியாக இருந்தவர். அவரோட மகன் கந்தசாமி கவுண்டரு. கந்தசாமி மகன் கவுண்டரு மோகன் கவுண்டரு. மோகன் கவுண்டர் மகன் சீனிவாச கவுண்டர் இப்போ இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் பழனிசாமி கவுண்டருக்கு முன்னாடி உள்ளது தான் இந்த வரலாறு. ஏன் நான் சொல்ல வரோம்னா, இந்த சீனிவாச கவுண்டரு மோகன் கவுண்டர் இருக்க ஃபீல்டில் தங்கவேல் சாமிங்கிறவர் திருவண்ணாமலை தீப ஏற்றுற மாதிரி ஒரு கொப்பரை திருவண்ணாமலை ரெடி பண்ணி திருவண்ணாமலை மாதிரி தீபம் வெள்ளையங்கிரி மலை ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கொப்பரையெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 2018 தீபம் ஏற்றுனாங்க. அப்போ நான் திருவண்ணாமலையில் இருந்தேன். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற நேரத்தை எனக்கு சொல்லப்பா அப்படின்னு தங்கவேல் சாமி என்கிட்ட கைபேசியில் பேசி, ஐயா 6/12 ஏற்றுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதே போல் 6/12 அந்த தீபம் ஏற்றுனாங்க. 2019 ஏற்றலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபம் ஏற்றி முடிஞ்ச உடனே குரங்கணி கொழுக்கு மலை, குரங்கணி மலையில் காட்டுத்தீ பரவி 29 பேர் இறந்து போனாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே பல மாவட்டத்தில் இறந்து போனாங்க. அதனால் எல்லா மலையிலையும் இந்த நெருப்பு சம்மந்தப்பட்டது தடை பண்ணிட்டாங்க. அப்போ 19 ஏற்றலை. வருஷம் ஒரு வருஷம் தான் ஏற்றுனாங்க. 19 ஏற்றலை. 2020 லாக்டவுனு இப்படியே வந்துட்டு இப்போ அந்த ஹைகோர்ட் தீர்ப்பு இருக்குல்ல, ஹைகோர்ட் தீர்ப்பு மலையில் ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஆர்டரு வந்துட்டு, போன கார்த்திகை தீபத்துக்கு ஆர்டர் வந்துட்டு. ஆனால் 48 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 48 நாள் அணையா தீபம் மேலே ஏற்றணும் வெள்ளையங்கிரி மலை மேலே ஆர்டர் வந்துட்டு. ஆனால் ஆர்டரு கொஞ்சம் பாதி நாளில் வந்தனால 24 நாள் தான் தீபம் ஏற்றுனாங்க. இப்போ வரும் வருடம் டிசம்பர் 3 கார்த்திகை தீபம். இப்போ டிசம்பர் 3 கார்த்திகை தீபங்கும்போது 2 நம்ம ஆட்கள் பூரா மேலே ஏறிடுவாங்க. மேலே ஏறி இந்த 2.5 அடி 1.5 அடி இப்படின்னு ஒரு கொப்பரையை ரெடி பண்ணி ஃபாரஸ்ட் அனுமதி எல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க. பெரிய கொப்பரை ஆகாதுங்க, சின்ன கொப்பரை தாங்க, இவ்வளோ தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் கார்த்திகை தீபம் டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் மலை மேலே ஏற்றுவாங்க. அந்த ஏற்றதுக்கு காரணம் என்னென்னா அது யாருக்கும் தெரியாது. 2018 அந்த குரங்கணி மலையில் தீபம் ஏற்றுறதுக்கு தடை வந்த காரணம் குரங்கணி காட்டு தீ விபத்தில் 29 பேர் இறந்து போனாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அதே போல் வெள்ளையங்கிரி மலையிலையும் ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியம் என்னென்னு சொன்னால், எல்லா மனிதனும் புண்படும், அது வேண்டாம். கணவன் மனைவியோடு வரணும் இல்லையா, மாதா பிதாவோடு வரணும் போகணும். பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு எந்த புராணத்துலையும் கிடையாது. பெண்கள்னா ஆண்களே கிடையாது. எந்த ஒரு மலையிலையும் பெண்கள் இல்லைங்கிறது கிடையாது. இப்போ சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணோம், ஆனால் ஆண்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் வயசானவங்களுக்கு உண்டு, சிறு குழந்தைகளுக்கு உண்டுன்னா, இந்த நடுத்தர பெண்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால் அதோட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறது மஞ்சை மாதா பெற்ற பிள்ளை. அப்போ உங்களுக்கு ஐயப்பனோட அனுகிரகம் உண்டு. ஆனால் ஏறினா தான் அனுகிரகம் உண்டுன்னு கிடையாது. குழந்தையாக இருந்தால் போயிட்டு வா, முதியோர் ஆகிட்டா போயிட்டு வான்னா, ஒரு யானை மேலே ஒரு சிறு வயசு குழந்தை ஏற ஆசைப்படும். சிறு குழந்தை யானை மேலே ஏறணும் ஆசைப்படும். ஆனால் ஒரு 60 வயசு 50 வயசு உள்ளவங்க ஆனை மேலே ஏறணும் ஆசைப்படுவாங்களா? கிடையாது. நான் சிறு குழந்தையில ஏறியிருக்கேன், அது போதுங்க அப்படின்ற மாதிரி தான் சபரிமலை கதை. இந்த வெள்ளையங்கிரி மலை மேலே கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணாங்கன்னா காரணம் என்னென்னா, ஃபாரஸ்ட் அனுமதி குரங்கணி காட்டு தீ விபத்து 29 இறந்து போனாங்க. அந்த இறந்து போனாங்கன்னா ஒரு சதி திட்டம்.
குரங்கணி என்பது தமிழ்நாடு வழியாக நடைப்பயணமாக பண்ணக்கூடியதை இந்த ஜீப்பு தொழிலாளிகள் இருக்காங்களா, ஜீப்பு ஓட்டுற தொழிலாளிகள் பூரா ஒரு சதி பண்ணது தான் அந்த காட்டுத்தீ விபத்து. இது அந்த மலையில் நான் போகும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த மலை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பாறை, சந்திரன் பாறை. அதாவது சூரியன் உதயமாகும். ஆனால் 5 மணிக்கு எல்லாம் ஒரு 10, 300, 400 பேர் அந்த மலையில் அந்த சூரியன் உதயமாகிறது சிங்கத்தோட வாயிலேருந்து உதயமாகிற மாதிரி ஒரு பார்க்கறதுக்கு தான் அந்த குரங்கணி மலைக்கு மேலே போவாங்க, கொழுக்கு மலை இப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இதில் அந்த காட்டுத்தீ விபத்துக்கு காரணம் என்னென்னா இயற்கை அல்ல, செயற்கை. அது ஜீப்பு தொழிலாளிகள் பண்ணது, கேரளாக்காரன் பண்ணது. கேரளாக்காரன் தான் கொடூரமான அரக்கனாயிடுச்சே. அவன் மாடை திம்பான், மனுஷனை திம்பான், எல்லாத்தையும் திம்பான். கேரளாக்காரன் கொடூரமான அரக்கன். இந்த அரக்கனை அழிக்கிறதுக்கு தான் ஐயப்பனோட அவதாரம். ஆனால் ஐயப்பன் கேரளாவில் தானே இருக்காருன்னா கேரளாக்காரன் ஐயப்பனை மதிக்க மாட்டான். ஆனால் தமிழ்நாட்டுக்காரன், கர்நாடகாரன், ஆந்திராக்காரன், மகாராஷ்டிராக்காரன் எல்லோரும் வர்றாங்கன்னா ஒரு கதை. இந்த கதை ஏன் சொல்லி வர்றோம்னா, இந்த வருடம் கார்த்திகை தீபம் மேலே ஏற்ற போகுது. திருவண்ணாமலை தீபம் மாதிரி வெள்ளியங்கிரி மலை மேலே ஏற்ற போகுது. ஆனால் ஏற்றிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அறம்பாடி சித்தர் பாடலை விளக்கம் சொல்கிறேன்லப்பா, அந்த அந்த நபர் இருக்கான் பத்தியா, அறம்பாடி அழிவில்லாத தலைவன் சொல்கிறல்ல, மனோன்மணியை தஞ்சம் அடைவான். மனோன்மணி அம்மா அவனுக்கு அனுகரம் புரிவான்னா, இந்த அறம்பாடி சித்தர் நான் தான் இம்மாட்டர் ரூலர்னு சொல்கிறேன்ல. யார்ரா? மனோன்மணி அம்மா கிட்டே இருந்திய. மனோன்மணி அம்மா யார்? மனோன்மணி அம்மானா என்ன பொருள்? இந்த அறம்பாடி சித்தர் பாடலை சொன்னவன் நான் தாங்க, அந்த அழிவில்லாத ஆட்சியாளன். என் கையில் அந்த ரேகை இருக்குது, என் நெத்தியில் ரேகை இருக்குது, என் தலையில் ரேகை இருக்குன்னு சொல்கிறல. அந்த ரேகை என்பது எங்கேருந்து உருவாகுது தெரியுமோ? தெரியாது. ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம். இது ஒன்று. அடுத்தால மீன் ரேகை வேணும். திரிசூல ரேகை எல்லா விஷயம். திரிசூலத்தோட பொருள் என்னென்னு அவன் தெரிஞ்சிருப்பான். இந்த அறம்பாடி சித்தர் பாடலில் மனோன்மணி அம்மா அவனுக்கு ஆதரவு கொடுக்கும், மனோன்மணி அம்மா தஞ்சம் அடைவாங்கிற போது யார் இந்த மனோன்மணி அம்மா கிட்டே இருந்தா? இந்த இம்மாட்டர் ரூல் அழிவில்லாத ஆட்சியாளர்னு சொல்லிடல. யார் இருந்தா? யாரும் இல்லை. என்னோட வீடியோவில் எல்லாம் ஒரு அம்பாலை வச்சுருப்போம்ல, அந்த அம்பாளுக்கு பேர் வெள்ளியங்கிரி மலையில் மனோன்மணி தாயம்மா இப்படிங்கிற ஒரு பொருள். ரெண்டாவது என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த அறம்பாடி சித்தர் நான் தான் இம்மாட்டர் ரூல் அவன். முண்டக மலர் என்ன? முண்டக மலர் அதோட பொருள் உனக்கு தெரியுமா? அந்த முண்டக மலரை நீ பார்த்துருக்கியா? பார்க்கல. அதான்டா ஞானம். இந்த அறம்பாடி சித்தர் பாடலோட விளக்கம் எவனும் சொல்ல வேண்டாம், வைக்க வேண்டாம். அந்த பாடலோட பொருள் எனக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த பாடலை கொண்டு சாமிந்தாங்க. இந்த விளக்கம் கிழக்கம் எல்லாம் உங்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி தந்துட்டு அவன் குடும்பம் உண்டு, குட்டி உண்டுன்னு போயிட்டே இரு. புரியலையா? இந்த இம்மாட்டர் ரூலரு அழிவில்லாத ஆட்சியெல்லாம் நாசு உடம்புக்கு அனுப்பிச்சது அறம்பாடி சித்தர் பாடல் எத்தனை பாடல் வேணால் கொண்டு வா. ஆனால் நீங்கள் சொல்கிற பதில் இல்லை. அது ஒன்று பிரட்டி போட்டு நான் பேசுகிற பதிலை நீ பாரு. நீ பார்க்கல. நான் இருக்கிறது பழனியில் தான் இருப்பேன். பழனி அந்த அறம்பாடி சித்தர் பாடல் என்கிட்ட இருக்குங்க. எல்லோரும் விளக்கம் சொன்னாங்கங்க. நான் தாங்க அதை ரேகை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்கிறல்ல. எல்லாம் ரைட்டு தான். முண்டக மலர் கண்டவன் யார்? அந்த மூவெடுத்து காவச்ச கண்டவர் மலர் யார் அப்படிங்கிற ஒரு பொருள். புரியுதா? அந்த அறம்பாடி சித்தர் பாடலுக்கு ஒரே சொந்தக்காரன் யாருன்னா நான் தான். நான் தயவு செய்து உங்களை யாரையும் நான் பலிக்கல வைக்கல. அந்த பாடலுக்கு சொந்தக்காரன் நான் தான். அந்த பாடலை என்கிட்ட கொண்டு தந்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சுது, உங்கள் கடமையும் முடிஞ்சுது. புரியுதா? அதை விட்டுட்டு விளக்கத்தை சொல்கிறேன் காலகாலமங்காரு அப்போ ஒரு வாரி இப்போ ஒரு வாரி. டோட்டலாக முடிஞ்சு போச்சியா? உன் ஊருக்கு பழனிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வித்தியாசம்? ஒரு நாள் ரிஸ்க் எடுத்து வா, பழனிக்கு வா. என் ஃபோன் நம்பர் வேணால் சொல்கிறேன். 94 877 09 100 94 877 09 100 என் நம்பரு. இந்த நம்பரில் அறம்பாடி சித்தர் பாடல் இதாங்க. என்கிட்ட கொண்டு கொடு, நான் பார்த்துக்கிட்டு தான் மற்றதை. இந்த இம்மாட்டர் ரூல் அழிவில்லாத ஆட்சி அறம்பாடி சித்தருங்க அவர்.
நாட்டில் நடக்க போகிறது வந்து வேடிக்கையாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஈசா யோகா மையம் சிவராத்திரின்னா ராத்திரியே உலகமே இருட்டாயிட்டு எந்த கடவுளை கும்பிடுவேன் என்ன இது அதுக்கு தான் வெள்ளையங்கிரி மலையில் இருந்தோம் வச்சேன். ஆனால் ஒரு மொதல் மலை சதுரகிரி மலை, 2வது மலை புதிய மலை, 3வது மலை வெள்ளையங்கிரி மலை, 4வது மலை கொல்லிமலை, 5ஆம் மலை திருப்பதி, 6வது மலை அண்ணாமலை, 7வது மலை பழனி மலை. முக்தி முருகனே, சக்தி முருகனே. இது முக்தி என்ன சக்தி என்னன்னு தெரியாது. ஒரு பாடலை புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசுறதுக்கு ஒரு என்னோட உள்ளுக்குள்ளே வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆளாயிராதிய அம்மை அப்பன் தோணை உன் குடும்பத்துக்கு இன்னொரு நன்மையில் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டுதேன். எனக்கு போட்டி பொறாமலாம் கிடையாது. நீ பேசுறதெல்லாம் குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் வந்து இங்கே ஒரு தன்மானத்தை இணக்கணும். உன் ஊரில் இருந்து சட்டை இல்லை ஒன்றும் இல்லாமல் நீ டெல்லி வரப்போ, தலைநகரம் டெல்லி வரப்போ, திருப்பி வா. நீ தான் அழிவில்லாத ஆட்சியாலாம். உன்னால் முடியுமா? முடியாது. ஏன்னா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணம் எல்லாம் உண்டு. ஆனால் எல்லாத்தையும் துறந்தவன் தான் துறவி. துறவின்னு என்ன தெரியுமா? துறவிக்கு கூட்டம் கிடையாது, சிங்கத்துக்கு மந்தை கிடையாது, ஆடுகள் தான் மந்தையோட போகும், மந்தையோட சொல்லும். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? புத்தரோட ஒரு ஞான உபதேசம். நீ கூட்டம் சேர்த்தவெல்லாம் கோழையின் தலைவன். சிங்கம் சிங்கிளாக தான் போகும், சிங்கம் சிங்கிளாக தான் போகும், மந்தை கிடையாது. சிங்கத்துக்கு மந்தை கிடையாது. நீ எல்லாம் ஆடு. ஆடு மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அலையாத. அந்த அறம்பாடி சித்தர் பாடலை கொண்டு என்கிட்ட ஒப்படைச்சிரு. பழனியில் கொண்டு ஐயா இந்தாங்க அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்க வைங்க, இதை உங்களோட ஒப்படைக்க. உன்னால் கண்டுபிடிக்க முடியாத, உன்னால் தெரியாது. மீன் ரேகை, திரிசூல ரேகை, சங்கு சக்கரம் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நான் ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உலக விலங்குகளில் எனது பேர் மீனாட்சி. உலக விலங்குகளிலே நான் மோசமான விலங்கு. எனது பேர் மீனாட்சி. மீனாட்சினா பொம்பளை நினச்சிக்கிட்டியா? அம்மா நினச்சிக்கிட்டியா? அரி, கல்லழகர் அரி. என் சக்கரத்தை தீட்ட ஆரம்பிச்சுட்டா அழிஞ்சு போவாதீங்க. நன்மையாக இருக்கட்டும், சாந்தமாக நான் சொல்கிறேன். அந்த அறம்பாடி சித்தர் பாடல் விளக்கம் சொன்னதெல்லாம் போதும். என்கிட்ட கொண்டு பழனியில் கொண்டு ஒப்படைச்சிட்டு மூடிக்கிட்டு பேசாமல் அவன் குடும்பத்துக்கு போ. எனக்கு எவனா ஆதரவு தரவேண்டாம். உங்களை யாரும் எதிர்பார்க்கல வைக்கல. நன்மைக்கு கூட்டு உண்டு, தீமைக்கு நினைக்க மாட்டேன். என் சக்தி அழிச்சு போடும். ஏய், கண்டோலி மாதாஜி எங்கே இருக்குது? வைஷ்ணவி கட்டளை வைஷ்ணவி தேவை எங்கே தெரியுமா உனக்கு? இந்த அழிவில்லாத ஆட்சியாளனை ஒரு தாய் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாள். அந்த தாய் எங்கே இருக்க தெரியுமா? ஜம்முவில் இருக்காப்புல கட்டுறா. வைஷ்ணவி மாதான்னா கண்டோலி மாதாஜி என்னன்னு தெரியாது. அந்த கண்டோலி மாதாஜி அனுப்பி வச்சு தான் தென்மாவட்டத்துக்கே வந்தேன். ஆனால் இங்கே பிறந்து அங்கே தான் போகணும். எனக்கு படிப்பறிவு எதுவும் கிடையாது. 5ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். ஆனால் எல்லா பக்தர்களுக்கும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? எனக்கு ஆதரவு கொடுக்கலாம் சொல்லலை வைக்கலை. என்னை ஏற்றினா நான் உங்களை ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. ஆனால் என் சக்தி உங்களை காலி பண்ணி போடும். நல்ல ஒரு இளைஞர்களை நீ இழந்தது எனக்கு இது உண்டு. சத்தியமாக இந்த அறம்பாடி சித்தர் பாடல், இந்த நாஸ்டோடமஸ் எனக்கு சத்தியமாக தெரியாது. அந்த சாந்தன் சாம்ராஜ்யங்கிற ஒரு பையன் என்னை உணர்த்தி விட்டுட்டான், என்னை தூண்டி விட்டுட்டான். ஆனால் அவன் இல்லாமல் போயிட்டானே. இந்த துரங்கிறவன் நான் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டாக நான் ராமநாத சாமி தான் அண்ணாமலையாருங்கும்போது அது கமாண்டில் மாற்றி மாற்றி பேசுகிறான். அவன் தானே கண்டுபிடிச்சிட்டேன். அவனும் இல்லாமல் போயிட்டான். இப்படி எல்லாமே இல்லாமல் போகிறது என்ன தெரியுமா? என்னை எதுக்காதீங்க, என்னை எதுக்காதீங்க. என்ன கேட்டினா, நான் வாழ்க்கையில் துன்பம், துயரம், சொந்தம், பந்தம், மானம் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஜென்மம். புரியுதா? என்னோட லட்சியம் என்ன? இந்த பூமியில் எந்த உடம்பையும் எரிக்கக்கூடாது. என்னோட லட்சியம் அதுதான். இந்த லட்சியத்தை யார் வேணாலும் கைப்பற்றுங்க. நீங்கள் அந்த அழிவில்லாத ஆட்சியால் இருந்துட்டு போங்க, இம்மாற்றவில் இருந்துட்டு போங்க, எதுவும் போங்க. ஆனால் ஒரு சுடுகாட்டிலையும் பிணை எரியக்கூடாது, புதைக்க தான் செய்யணும். இதை யாராவது சத்தியமாக கைப்பற்றினா அவங்க தான் அந்த அழிவில்லாத ஆட்சியால் ஏற்றுக்கிட்டு. வணங்க பாரு, இந்த உடம்பை அழிக்கிறதுக்கு தடையை எவனுமே பேசலை வைக்கலன்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் சொன்னது. அருட்பெருஞ்சோதி கடல் பெருங்கருணை. கடலில் உள்ள ஒரு உயிரினம் தான் நம்மளெல்லாம். கடலில் கோடான கோடி மீன்கள் வகைகள் இருக்குது, திமிங்கலம் இருக்குது. ஆனால் நம்ம பூமியில் நம்ம வாழும்போது பார்க்குற ஒரு மிருகத்தில் யானை தான் இருக்குது. ஆனால் அந்த யானையோட மீறின ஒரு உயிரினம் நம்ம தான். யானையை நினச்சா அழிச்சு போடலாம், ஆனால் யானை நம்ம அழிச்சு போடும். அப்படிங்கிற மாதிரி சத்தியசந்தமாயிட்டு நான் சொல்கிற வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அறம்பாடி சித்தர் பாடலை என்கிட்ட கொண்டு தாங்க.
நீங்கள் இவ்வளோ நாள் விளக்கம் சொன்னீங்களா? இவ்வளோ நாள் விளக்கம் சொன்னீங்களா? என்னடா புரிஞ்சுக்கிட்டானுவோ? பாடலை கொண்டு வா. ஒரே இதில் முண்டக மலர் என்ன? அதை கண்டவன் யார்? அவன்தான் அழிவில்லாத தலைவன். ஆனால் ஒருவன் அல்ல, இந்த பூமியில் பிறந்தவன் யாரும் அழியக்கூடாதுங்கிற ஒரு பண்புடையவன், பாசமுடையவன். அதான் நாசோடமஸுக்கு அணிச்சது. அறம் திருக்குறள் தான். அறம்பாடி சித்தர் பாடல்னா நீ திருக்குறளை பெருசாக நினைக்க மாட்டேன். அறம்பாடி சித்தர் பாடலுக்கு விளக்கத்தை சொல்லிட்டா அழைகிற யாரும் வந்துட்டு போட்ட ஐனா கண்ணு, ஆறுனா அழியாமல் இருக்கணும். ஓம் ஹரி ஓம்.